Hi friends, Aroma Indian Recipe channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. More videosக்கு bell icon click பண்ணுங்க. Thank you. Hi friends, இன்னைக்கு வந்து chicken chukka எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். paleo டயட்டுக்கு சின்ன பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், வரமிளகாய், பிங்க் ஹிமாலயன் சால்ட் ஒரு ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், தனியா தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன். இப்போ வந்து எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்துட்டு நல்லா சூடாக இருக்கு பேனு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போடுவோம். அது நல்லா உருகட்டும். இப்போ வந்துட்டு நல்லா நெய் மாதிரி உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் போடுவோம். இது வந்து இரும்பு கல்லுங்கிறதுனால இந்த மாதிரி சவுண்டு வருது. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் நல்லா ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து ஃபுல்லாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரெண்டுமே கலந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கிடைச்சிதுன்னா சின்ன வெங்காயம் போடுங்க. ரொம்ப டேஸ்டியாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் முதலே கருவேப்பிலை சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறையா போடுங்க, அப்போதான் நம்ம ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வரும். அப்படி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து இந்த ஃபேட்டோடு இருக்குது. paleo டயட்டில் வந்துட்டு இந்த ஃபேட்டை சேர்த்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணவே இல்லை. தோலோடு சேர்த்து சமைச்சு பார்க்கலாம். வந்து உப்பு சேர்த்திட்டு சிக்கனை நல்லா பரட்டி விடுங்க. கலர் மாறும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதுவே இந்த தண்ணியே போதும், தண்ணி எதுவுமே தெளிக்க தேவையில்லை. நல்லா சிக்கனும் வந்துட்டு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு உருண்டை உருண்டையாக. இது அழுங்காமல் பரட்டி விடுவோம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்ப்போம். பாருங்கள், இது இன்னும் நல்லா தண்ணி வந்திருக்கு. பரட்டி விடுவோம். தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் சிக்கன் இதுலேயே வேகட்டும். பாருங்க, another 10 மினிட்ஸ் கழிச்சு ஆயில் அதுலேருந்து வெளியே வருது. நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா சிக்கன் எடுத்து இந்த மாதிரி அமைக்கி பாருங்க. அது அழகா வந்திருக்கு. வந்துட்டு இன்னொரு பரட்டி விட்டு கார்னிஷ் பண்ணிடுவோம். கரெக்டாக நீங்கள் இப்போ வேக வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வந்து எண்ட் ஆகிறது வந்து 20 மினிட்ஸ். கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகுது. 20 மினிட்ஸ் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எதை குக் பண்ணாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். லைட்டாக வந்து கொத்தமல்லி தலையும் வெங்காயத்தாலும் சேர்த்திப்போம். ரொம்ப வேணாம், ஏன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிருச்சு.
இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி கொடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.